என்ன இருக்கு? இது விவசாய பூமி தான் தமிழ்நாடு. எங்க விவசாயம் பண்ணிக்கிற விவசாயிகளுக்கு பூரா சாகடிக்கிற பூமியாக இருக்கு. எல்லாரும் விவசாயத்தை கொண்டுகிட்டு இருக்காங்க. அதுதான் நான் வேண்டாம், எல்லாரும் நல்லபடியாக வச்சிருக்கணும். அதுதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், என் மக்களை தங்க தட்டில் வச்சு தாளாட்டுனா எப்படி இருக்கு? நம்ம எப்படியா தங்க தட்டில் வச்சு தாளாட்டுறது? வெயிட்டா இருக்கும். தங்க தட்டுனா அந்த மாதிரி வச்சு தாளாட்டுங்க. அப்படி தங்கத்தில் எப்படி ஒரு தட்டு இருக்கோ அதே மாதிரிதான் உங்களுடைய வார்த்தைகள் மாத்திரம் வார்த்தைகள் அவர்களோட செயலையும் இருக்கணும். சொல்லுவது ஒன்று, செயல் ஒன்று. 300 110 அறிக்கை படிக்கிறது முக்கியம் கிடையாது. அதுல என்ன விஷயங்கள் அதை மாத்திரம் சொல்லணும். இப்ப என்ன நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஓட்டு போட போறாங்க. இப்ப மாத்திரம் விழுந்து விழுந்து எதுக்காக பண்ணணும்? ஒரு வார பத்திரிக்கையும் எங்களை பத்தி தப்பா தான் எழுது. பாருங்க என்ன பண்ற பொறுமை காலுங்க. நம்ம டெய்லி பத்திரிக்கை ஒண்ணு என்னன்னு பண்ணுது. விஜயகாந்தோட பொறுமை என்னன்னு தெரியும். அப்ப தெரியும். அதை பத்தி நாளைக்கோ இல்ல 2 நாள் கழிச்சு கூட தப்பா கூட எழுதலாம். அதை பத்தி இந்த விஜயகாந்த் கவலையப்பட மாட்டேன். ஏன்னா அந்த பத்திரிகையிலும் எதையும் நான் படிக்கிறதே கிடையாது. வார பத்திரிகையும் தினந்தோறும் வர பத்திரிகையும் நான் படிக்க மாட்டேன். எந்த பத்திரிகையோ நான் அது அவங்களுக்கு தெரியும், என் தொண்டர்களுக்கு தெரியும். ஏன் கை தட்டுறாங்கன்னு பாத்துங்க. அதே மாதிரிதான் ராத்திரி பகல் அவங்க வேலை பார்ப்பாங்க. அவங்கள பத்தி நீங்க தெரியாம எல்லாருமே இருக்கிறாங்க. அரசியல் எதுவும் நடக்கும், எப்படி நடக்கும். ஆனா என் தொண்டர்கள் எப்படிங்கிறது நம்ம விஜயகாந்த் பத்தி உங்களுக்கு தெரியாது. வரைஞ்சு கட்டிக்கிட்டு வேலை பார்ப்பேன், உங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி இன்னைக்கும் பாத்தீங்கன்னா சன் டிவியா இருக்கட்டும், கேப்டன் டிவி செய்திகள் எதையும் சிட்டியை தவிர எதையுமே வராது. இவங்க லஞ்சத்தை கொடுத்தா கொடுத்துரும். லஞ்சம் கொடுக்கணும், லஞ்சத்துக்காக தான் அலையிறாங்க. பாருங்க எல்லாம் எப்படி நடக்குது, என்ன மாதிரி நடக்குதுன்னு பாருங்க. என்ன எனக்கு கொஞ்சம் கஷ்டம் இருக்கு, சன் டிவி கஷ்டம் இருக்காது. அவங்க வளர்ந்துட்டாங்க, நாங்க இப்பதான் வளர்ந்துகிட்டு இருக்கோம். எங்களுக்கு கஷ்டம் இருக்கு, இல்லைன்னு சொல்ல பாத்துக்கிறோம். தொண்டர்கள் இருக்காங்களா, அன்னைக்கு வருவீங்கல்ல, இப்பயே வந்து தூத்து தான் விட்டுக்கிட்டு இருக்கீங்க, வருவீங்க, எல்லாருமே வருவீங்க. பாருங்க வெடி வெடிச்சா தீபாவளி விட காது கிழியுது அந்த முரசு. ஆக எது செஞ்சாலும் முரசுகள் முழங்கணும், முழங்காட்டி ஒண்ணு நடக்காது. போருக்கு போனாலும் முரசு முழங்கணும், எந்த கோயிலுக்கு போனாலும் முரசு முழங்கணும். ஆக எப்பயுமே முரசு முழங்காம எதையுமே செய்ய முடியாது. முரசு ஒலிக்கும் காலம் ரொம்ப தூரத்தில் இல்லை, கூடிய விரைவில் இருக்கு என்பதை தெரிவித்துக் கொண்டு